அப்போ தாவேகா திமுகவையும் எதிர்க்கிறது அப்படின்ற போது தாவேகாவில் அதிமுகவினர் போய் சேர்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் முதல் நாளே வந்து திமுக தரப்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அவர் கொடுத்த அறிக்கையில, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில 6 மாசம் இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய எல்லா அம்சங்கள்லையும் எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. உண்மையிலேயே திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஆலோசனைகள் நடந்தது. ஆனால் திமுக தரப்பில் அதற்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுக தலைமையும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த உறுப்பினர்களும் எல்லாருமே சேர்ந்து, அதை தாண்டி ஆசிரியர் கி வீரமணி இவங்களை போன்றவர்கள் எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது திமுகவுக்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் சரி அது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டது. இது வந்து வேண்டான்ற முடிவு. முதல் நாள் ஈவினிங் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஆனால் அடுத்த நாள் வந்து இது வேண்டான்ற முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சமிக்கை அனுப்பப்பட்டது, நீங்கள் தான் முதலமைச்சர் அல்லது வந்து திருமாவளவன் தான் முதலமைச்சர் இல்லை திருமாவளவன் துணை முதலமைச்சர், அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் நடந்ததாக எனக்கு தெரியல. ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் அதை பற்றி எதுவுமே கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, பார்ட்டி அவருக்கு கீழே வச்சிருக்கணும். இன்னும் அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா 2021 ஆட்சியிலிருந்து இறங்கும் போது கூட அவங்களுக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது வந்து ஜெயலலிதா காலத்தில் இருந்ததை விட அதிமுகவுக்கு அதிகமான நம்பர். இரட்டை இலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதிமுகவுக்குன்னு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்புன்றது அதிமுக தான் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் வந்து டிஎம்கேவுக்கு எதிர்ப்பு வந்து டிவிகே தான் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த முறை வாக்குகள் கிடைத்தது. இன்னும் சொல்ல போனா அது வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது. அதை தாண்டி மக்கள் மத்தியில வந்து ஏடிஎம்கே நிறைய இடங்கள்ல ஃபைட் பண்ணலை அப்படின்றது தெரிஞ்சது. பெரும்பாலும் நீங்க வந்து அந்த எலெக்ஷன் சமயத்துல கிரவுண்ட்ல போயிருந்தா 55 தொகுதிகளுக்கு மேல அதிமுக வந்து தீவிரமான ஒரு போட்டியை வந்து முன்வைக்கவே இல்லை. ஒருவேளை அவங்க இன்னும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தாங்க, தீவிரமான போட்டியை வந்து செய்திருந்தாங்கன்னா அவங்க இன்னும் அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வேலுமணி திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்திருந்தாலும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இந்த தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுதான் நடக்க போகுது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.